ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூரா ரெஸ்டோ பாக்யலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாருடைய கையில் எப்போவுமே பணம் புழங்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே காசு இல்லைங்காமல் வச்சுட்டே இருப்பாங்க. குறைஞ்சது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எப்போவுமே அவங்க தீராமல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பையில் பணம் குறையவே குறையாது. அது அவங்க பணமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அம்மா அப்பா பணமாக இருக்கலாம், அண்ணன் தங்கச்சி பணமாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பணமாக கூட இருக்கலாம், கடனே கூட வாங்கி வச்சிருக்கலாம். எப்போவுமே கையில் காசு இருக்கணுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு அமைப்பு வேணும்ல. அது மற்றவங்கள காசாக இருந்தாலும் சரி, நம்ம காசாக இருந்தாலும் சரி, நம்ம கையில் காசு பணம் புழங்கிட்டே இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும்ல. அது ஜாதக ரீதியாக எப்படி தெரிஞ்சுக்கலாம்? 2ஆம் இடம் அப்படிங்கிறது தான் தனஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லாபங்கள், வெற்றிகள் எல்லாத்தையுமே நம்ம 11ஆம் இடத்தை சொல்லலாம். 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒருவரே ஒருவர் சேர்ந்திருந்தாலும், ஒருவரே ஒருவர் பார்த்திருந்தாலும், 2ஆம் அதிபதி வீட்டில் 11ஆம் அதிபதி இருந்தாலும், 11ஆம் வீட்டு அதிபதி வீட்டில் 2ஆம் அதிபதி இருந்தாலும் இவங்களுக்கு எப்போவுமே குறையாம பணம் கையில் புழங்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். 2-11 காம்பினேஷன் அப்படிப்பட்ட காம்பினேஷன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அது கரெக்டாக வரும். நன்றி, வணக்கம்.